மோஸ்ட் எமோஷனல் வீடியோ. கரையாத மனம் கூட இந்த வீடியோ பார்த்து கரைஞ்சிரும். இந்த காணொளி ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த எமோஷனல் வீடியோ. தான் குழந்தைக்கு பால் கொடுக்கற மாதிரி இருக்குல்ல. பட் பாத்தீங்கன்னா தான் குழந்தை இறந்துருச்சுன்னு கூட தெரியாம அந்த குழந்தைக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதுதான் தாயின் குணம். சீரியஸாவே எந்த ஒரு தாய்க்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரவே கூடாது. தன் குழந்தை இறக்குற சிச்சுவேஷன், தாய் உயிரோட இருக்கிறப்போ யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அதைதான் இந்த தாய் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஏழை பெண். அந்த லேடியும் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தான் குழந்தை இறந்தது கூட அவங்களுக்கு தெரியாம குழந்தைக்கு பசிக்கும்ட்டு பால் எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்காங்க, வாயை தொடச்சு விட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப எமோஷனலா இருக்குது. நம்மளாம் குழந்தை வளர்க்கறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்ல எல்லா பொருளாதாரம் இருந்து குழந்தைய வளர்க்கறதுக்கு அவ்வளோ குறைகள் நம்ம சொல்றோம், அவ்வளோ கஷ்டமா இருக்குன்றோம். ஃபேன் ஏசி இருந்தும் குறை சொல்றோம். அப்புறம் சவுண்டு கேக்குது குழந்தை தூங்கும் போது. ஆனா அவங்க ரோட்டு சைடு தான் வளர்க்குறாங்க. அந்த ரோட்ல போற பஸ் கார் எல்லா சவுண்ட்லயும் தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அதே அந்த பொல்யூஷன் தூசியில வளர்க்குறாங்க. சீரியஸா இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான் எனக்கு தோணும். பட் ஆனா இந்த லேடி பாருங்க, அந்த குழந்தைக்கும் சரி பக்கத்துல இருக்க குழந்தையும் அந்த லேடியும் பாருங்களேன், ஒரு போதியான நியூட்ரிஷன் எதுவுமே இல்லாம அவ்வளோ மெலிஞ்சு போயிருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த குழந்தையும் போதிய சாப்பாடு எதுவுமே இல்லாம சத்தானது எதுவுமே இல்லாம இறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையாவே இந்த தாய் ரொம்ப கிரேட். ஏன்னா அவங்க குழந்தை இறந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அது தூக்கிட்டு திரிறாங்க. இது ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த இன்சிடென்ட். கவர்மெண்ட் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ, சரிங்களா, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க ரோட்டு சைடு போய் பாத்தீங்கன்னா டென்ட் போட்டு கரண்ட் இல்லாம அந்த இடத்துல குழந்தைக்கு ட்ரெஸ் கூட இல்லாம எவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு போய் தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். எல்லா கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்லயும் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இவங்க ஃபுட்டே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபுட் இல்லாம நிறைய குழந்தைங்க இறந்துகிட்டு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் கவனத்துக்கு இந்த லேடி பாருங்க. இவங்களை கண்டிப்பா இவங்களுக்கான ஹெல்ப் கண்டிப்பா கிடைக்கணும். இவங்களுக்கும் மென்டல் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அண்ட் பக்கத்துல இருக்க குழந்தையும் கண்டிப்பா அவங்க பார்த்துக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா இந்த குழந்தையினாலே அவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு அட்லீஸ்ட் நல்லா நீங்க ரிச்சா இருக்கீங்க இல்ல செட்டில்டா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம குறைஞ்சிட மாட்டோம். நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுனால என்னைக்குமே குறைய மாட்டோம். நீங்க கண்டிப்பா பிளெஸிங்கா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.